பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. சரிங்கண்ணா, இப்ப நீங்க 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதை நான் நம்பணுமா? நான் உங்க ரசிகரா தான் நம்பியிருப்பேன். நான் தான் சாதாரண மக்களாச்சே, நான் நம்ப மாட்டேன். ஏன்னு கேக்குறீங்களா? திருச்சிக்கு வந்தும் கூட காவேரி இஷ்யூ பத்தி பெருசா பேசவே கிடையாது. மேகதாதுல அணை கட்டுறத பத்தி இது வரைக்கும் அண்ணன் வாய் திறக்கவே இல்ல. அதே மாதிரி மதுரை மாநாடு போட்டார்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை பிரச்சனை பத்தி பேசவே கிடையாது. பேசினார்னா கண்டிப்பா படம் ஓடாது. எந்த படம் தெரியுமா? அண்ணனுடைய கடைசி படம்னு ரசிகர்கள்லாம் சொல்றாங்கல்ல, ஜனநாயகன். அந்த படம் ஓடாது. அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, என்னோட கரியரின் உச்சத்தை 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்றாருல்ல. அப்படி உங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க காவேரி பிரச்சனை பத்தியும் முல்லை பெரியாறு அணை பிரச்சனை பத்தியும் பேசுவீங்கன்னா, இங்க எங்க நீங்க மக்களுக்கு நிக்கிறீங்க, மக்கள் பிரச்சனைக்கு நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகாட்டியும் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் அதை பேசுவேன்னு நினைக்கிறதான ஒரு தலைவனுக்கு அழகு. அப்படின்னா நீங்க வந்து நான் 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டேன், கரியரோட உச்சத்துல இருந்து வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது இல்ல. இன்னொன்னு சொல்றீங்க, நான் பார்க்காத பணமா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க பார்க்காத பணமே கிடையாதுன்னா, ஆனா உங்க பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பணமே பார்க்க கிடையாது. இன்னைக்கு நீங்க பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆனா உங்க பின்னாடி நிக்கிற தொண்டர்கள், அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே. நீங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பையன், கல்லூரி போற பையன் எல்லாம் உங்க பின்னாடி நிக்கிறானே. ஆயிரக்கணக்கான கோடியை உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க நீங்க பெரிய ஆளுனா, ஒரு ரூபா கூட குடும்பத்துக்கு சேர்க்காம உங்களுக்காகவும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் உங்க பின்னாடி சுத்துறாங்க பாருங்க பசங்க, அவங்க உங்களை விட பல மடங்கு உயர். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. சரிங்கண்ணா, இப்ப நீங்க